என்னுடைய என்டையர் பேக்கிங் ஜேர்னியில் இந்த கேக் ஆர்டர் வந்து என்னுடைய ஒரு மைல்ஸ்டோன் அப்படின்னே சொல்லலாம். இது நான் ஒரு பெரிய பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த ஹாப்பி மூமெண்ட்டை உங்கள் எல்லாரும் கூடயும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதுக்காக தான் இந்த வீடியோ. எம்சிபியின் வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர்கள் இந்த தருணத்தை எம்டிஓட பிறந்தநாள் விழா எம்சிபியின் 15ஆம் ஆண்டு விழாவில் என்ன சொன்னால் தன்னோட அன்பை காட்டு அப்படின்னு அணி திரண்டு கொண்டிருக்கிறார்கள். நல்ல பேரும் புகழும் எடுத்திருந்து ஜனங்கள்கிட்ட ஒரு மரியாதை வாங்கியிருந்தா தான் இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நிலைமைக்கு வர முடியும். மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் தொல் திருமாவளவன் அவர்களை அன்போடு மேடைக்கு உங்கள் கரவொலிக்கு மத்தியில் வரவேற்கிறோம். 1000 ஆண்கள் கூடியிருக்கிற இடத்தில் 2-3 பெண்கள் இருந்தால் இந்த பேச்சு வரும். 1000 ஆண்கள் இருக்கிற இடத்தில் 1000 பெண்கள் இருந்தால் இந்த பேச்சு வராது. அப்படி விமர்சிக்க முடியாது. மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் தலைவர் பிசிக திரு முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் முன்னிலையில் மற்றும் நடிகர் இயக்குனர் திரு பாக்கியராஜ் அவர்கள் முன்னிலையிலும் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் திரு என்ஜி நிறுவனர் தேசிய தலைவர் பெயர் அவர்கள் தலைமையிலும் இந்த கேக் பிறந்தநாள் கேக் வெட்டப்படுகிறது. இது மிகப்பெரிய வெற்றியோட ஆரம்ப புள்ளியா இந்த நாள் எம்சிபியோட 15th பர்த்டே மட்டுமல்லாமல் எம்சிபி நிறுவனத்தின் எம்டி மதிப்பிற்குரிய ஜெயச்சந்திரன் சாரோட 42nd பர்த்டே இன்று போல் என்றும் இளமையாக இருக்க வேண்டும். ஸ்வீட் கிரேட் சூப்பர் டூப்பர் காஃபி டாஃபி ஹாப்பி பர்த்டே சார். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு கஸ்டமர் நம்மக்கிட்ட இந்த கேக் ஆர்டர் போகிறதுக்காக அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. நான் ப்ரீவியஸாக செஞ்சுருந்த ஒரு சில கேக் ஃபோட்டோஸ் எல்லாமே நான் அனுப்பியிருந்தேன். அதுலேருந்து கொஞ்சம் ஒரு கேக் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டேன். இன்பிட்வீன் வந்து ஸ்பேசர்லாம் வச்சு லைட்டிங் எல்லாம் வச்சு உள்ள ஃபாக்ஸ் பால் கோல்டன் தீம் இது எல்லாமே பண்ணி ஒரு மாதிரி வந்து ஒர்க் கேட்டிருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்பாஞ்சு நீட்டாக ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த கேக்கினுடைய ஓவரால் வெயிட் வந்து 10 kg கிட்ட வருது. பேஸில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற கேக்கினுடைய சைஸ் வந்து 14 inch வருது. அழகாக லேஸ் எல்லாம் கட் பண்ணி ஐசிங் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு லேயராக வந்து பேஸில் வந்து நீட்டாக வைக்கணும். ஏன்னா பேஸ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நமக்கு ரொம்ப ஹைட்டு ஜாஸ்தி போக போக நமக்கு ஷேப் வந்து எதுவுமே கொலாப்ஸ் ஆகாமல் இல்லை ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக நமக்கு ஸ்டேபிளாக நிற்கும். அந்த ரீசனுக்காக ரொம்ப ஒரு லேயரையும் பார்த்து வச்சு நல்லா நீட்டாக ஐசிங் பண்ணி முடிச்சாச்சு. இந்த பாட்டம் கேக்னுடைய வெயிட் மட்டுமே நமக்கு ஓவரால் வந்து 6.5 kg கிட்ட வந்திருந்தது. அப்புறம் இதுக்கு மேலே ஒரு ஸ்பேசர் வைக்கணும். இந்த ஸ்பேசருக்கு மேலே வந்து ஒரு கேக்கு, அந்த கேக்குடைய இன்ச் வந்து 10 inch வருது. அதுக்கு மேலே வந்து ஒரு ஸ்பேசர் வைக்கணும். அதுக்கு மேலே 8 inch கேக் வருது. ஸோ இந்த கால்குலேஷன் படி நம்ம ஐசிங்கும் பண்ணி முடிச்சாச்சு. கலர் காம்பினேஷன் வந்து ப்ளூ ஷேடில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு லைட்டான ஒரு ப்ளூ ஷேடு கொடுத்துருக்கேன். அப்புறம் அதுக்கு கீழே வந்து கொஞ்சமாக கலர் வந்து டிப் பண்ணி எடுத்து ஒரு டார்க் ப்ளூ ஷேட் வந்து கீழே லைட்டாக கொடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த ஸ்பேசருக்குள்ளே நல்ல ஒரு கிராண்டான லுக்கு கொண்டு வர்றதுக்காக கோல்டன் ஃபாக்ஸ் பால்ஸும் ரைஸ் லைட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்பேசர் ஒர்க் எல்லாமே ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறமா கஸ்டமர் கேட்டிருந்த லோகோவையும் அப்புறம் எம்டி சார்னுடைய நேமையும் வந்து கேக்கில் நீட்டாக பிளேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் ஃபாண்டன் ஒர்க் மட்டும் இந்த லோகோனுடைய ரைட் அண்ட் லெஃப்ட்டில் வந்து பிளேஸ் பண்ணியும் முடிச்சாச்சு. ஸோ பேஸ் ஒர்க் எல்லாமே நான் வந்து என்னுடைய கன்ஃபெக்ஷனரிலே நீட்டாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா ஈவெண்ட்டுக்கு ரீச் ஆனதுக்கப்புறமா தான் ஒரு சில ஃபாண்டன் ஒர்க் எல்லாமே நான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆஸ் யூஷுவல் வந்து கேக்கை சூப்பர் சேஃப்டியாக நீட்டாக பேக் பண்ணி ஈவெண்ட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஸ்ட்ரீட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி உள்ளே நடக்கிற அந்த ஃபங்க்ஷன் வரைக்குமே வந்து ஃபுல்லாக போஸ்டர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு லைட்டாக பார்க்கும்போது கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பர்த்டே பண்ணியிருக்கோம், வெட்டிங்லாம் பண்ணியிருக்கோம், ஒரு 1000+ க்ரௌடுக்கு முன்னாடி நம்ம கேக்கெல்லாம் கொண்டு போய் செட் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் அந்த க்ரௌடை பார்த்து எனக்கு எதுவும் பெருசாக பயம் இல்லை. இருந்தாலும் அந்த ஸ்டேஜில் நம்ம போய் எடுத்து வைக்கணும். அந்த ஸ்டேஜில் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. அதுவும் வந்து ரொம்ப பெரிய பெரிய சீஃப் கெஸ்ட் எல்லாம் இருக்காங்க சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்தது. பரவாயில்ல, நம்ம பார்த்துக்கலாம், இது நம்ம பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு அது கொஞ்சம் நர்வஸாக இருந்தாலுமே இது ஒரு ஒன் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி தானே, இதுவும் நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதை நாங்கள் ஃபுல் பாசிட்டிவ் வைப்ஸோடு எடுத்துகிட்டு போய் வச்சுருந்தோம். ஸோ ஆஸ் யூஷுவல் எனக்கு கேக்கை எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து ஒர்க் பண்ணுறதுலேருந்து கூட இருந்து பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து அப்பா தான் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அங்கே ரீச் ஆனதுக்கு அப்புறமா தான் ரிமைனிங் ஒர்க் வந்து கொஞ்சம் பேலன்ஸ் இருந்தது. அது எல்லாமே நாங்கள் தான் போய் ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் ஃபாண்டன் ஒர்க்கு, கார்னரில் அந்த பார்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே நாங்கள் தான் போய் பண்ணியிருந்தேன். ஈவெண்ட் நடந்திருந்தேன். அந்த ஸ்டேஜினுடைய பேக் சைடில் வந்து ஒரு கார்னராக பார்த்து நான் ரிமைனிங் ஒர்க் எல்லாமே செஞ்சுட்டேன். கொஞ்சம் படபடப்பாக வந்தது. ஏன்னா எல்லாருமே வந்து கொஞ்சம் நம்ம கேக் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க. அதுலேயும்
அதுலேயும் நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. நான் ஒர்க் பண்ணவே ஃபுல் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பிஃபோரே வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு அப்ரிஷியேட் பண்ணல, இந்த ஆர்டர் பிளேஸ் பண்ண மேம் பார்த்துட்டு ஓகே செம்மையாக பண்ணியிருக்கீங்க, சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ஏன்னா நமக்கும் வந்து பேசுகிறவங்க யாருன்னு சொல்லி நமக்கு தெரியாது இல்லைங்களா. ஸோ இந்த கேக் ஆர்டரை ஆர்கனைஸ் பண்ணவங்களுக்கு வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய அப்ரிஷியேஷன் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்க. அது எனக்கு ஏதோ ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. ஓகே நம்ம பண்ணிடலாம், சரி நம்ம ஸ்டேஜ் தானே பார்த்துக்கலாம், என்ன அந்த ஸ்டேஜுக்கு போயிட்டு எடுத்து வைக்கணும் அவ்வளோதான், மற்றபடி எடுத்து வச்சுட்டு டக்குன்னு கீழே இறங்கிடணும், இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தானே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ஒன்று நம்ம பண்ணியிருந்தோம். சைட் பை சைட் நான் செய்கிற ஒர்க் எல்லாமே வந்து வீடியோவும் ஷூட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. நிறைய நல்ல விஷயம் எல்லாமே வந்து ஸ்பீச்சஸாக கொடுத்துருந்தாங்க, நிறைய பேசியிருந்தாங்க. ஆனால் நம்ம கேக்கில் கான்சென்ட்ரேட் பண்ணதுனால அவங்க என்ன பேசினாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக கேப்சர் பண்ண முடியல. ஸோ மெயினான ஒர்க் பற்றி நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். இந்த கேக்னுடைய டாப்பில் வந்து நமக்கு பிரின்ஸ் தீம் க்ரோன் வந்து நம்ம வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆல்ரெடி நம்ம ஃபாண்டன் கேக் ஒன்று பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, சிமிலராக இருக்கிற அதே மாதிரியான க்ரோன் தான் வந்து இதுக்கும் நான் வச்சுருந்தேன். ஸோ நல்ல ஒரு கிராண்டான ஒரு லுக்கில் சூப்பராக இருந்தது. அப்புறம் கேக் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் அமைதியாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரத்துலேயே வந்து கேக் கட்டிங்க்கு வந்து நம்மளை கூப்பிட்டுட்டாங்க. ஃபஸ்ட்டு கேக் ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டாங்க. அப்புறம் பேஸில் உள்ள அந்த 6.5 kg வந்து அப்பா சூப்பர் சேஃப்டியாக எடுத்துகிட்டு போயிட்டு பேஸில் வச்சுட்டாங்க. அடுத்த 2 லேயர் ஆஃப் கேக்குமே வந்து என்ன தவிர வேறு யாருனாலையும் எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கவே முடியாது. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா கேக் ட்ரம் போர்டு இருக்கு இல்லைங்களா, அந்த ட்ரம் போர்டும் கேக்குடைய சைஸுமே 1.1 சென்டிமீட்டர் கூட கேப்பே இல்லாமல் நான் அப்படியே ஒரே மாதிரியே ஐசிங் பண்ணியிருப்பேன். பிகாஸ் நம்ம கொஞ்சம் அந்த கேக் பேஸை தள்ளி இடம் விட்டு நம்ம உள்ளே கேக் வைக்கிறோம் அப்படின்னா அது லுக் வைஸ் ஒன்றும் ப்ராப்பராக இல்லாத ரீசன்னால நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே 10 inch பேஸுக்கு 10 inch கேக் வச்சே நான் ஐசிங் பண்ணிட்டேன். இப்போ என்னுடைய டாஸ்க் என்னென்னா அழகாக எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கையே படாமல் கொண்டு போய் அந்த இடத்துல சேஃப்டியாக நம்ம வைக்கணும். சேம் வே டாப் லேயர் கேக்குமே வந்து அதே மாதிரி தான் பண்ணியிருந்தேன். அதையும் சூப்பர் சேஃப்டியாக எடுத்துகிட்டு போயிட்டு கை டச்சே ஆகாமல் என்னுடைய அந்த ஃபிங்கர் லைட்டாக ஒரு டாட்டு கூட டச்சே ஆகாமல் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே வைக்கணும். ஸோ ஃபைனலாக கேக்கை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டேஜில் வச்சதுக்கப்புறமா தான் ஒரு வழியாக ஓகே நம்ம முடிச்சிட்டோம், அழகாக இருக்குது, நீட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே எனக்கு வந்தது. இப்படி செட் பண்ண இந்த கேக்கோட ஃபீல் வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா பெரிய கெஸ்ட்டு அப்புறம் ஹாலில் உட்காந்துருக்கிறவங்க எல்லாருடைய சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனும் நம்ம கேக்கில் இருக்கும்போது பரவாயில்ல இவ்வளோவும் நம்ம பண்ணியிருக்கோம். அந்த இடத்துல எனக்கு ஏதோ அப்படியே ஒரே பாட்டில் வந்து பெரியாள் ஆன மாதிரி எனக்கு தோணுச்சு. சூரியவம்சம் படத்தில் ஒரே பாட்டில் பெரியாள் ஆயிடுவாங்களே, ஆனால் அந்த மாதிரிலாம் நம்ம ஆகலை. இட்ஸ் பின் 5 years ஆயிடுச்சு. ஒன்று நம்ம பார்த்தா பண்ணிகிட்ருக்கோம். விடாமல் ஒரு விஷயத்த நம்ம தொடர்ச்சியாக செய்யும்போது எவ்வளோ பெரிய ஒரு பொசிஷனுக்கு வேணாலும் போக முடியும் அப்படிங்கிறத வந்து நான் கண்டிப்பாக இந்த ஆர்டர்லேருந்து ரொம்ப பெருசாக நான் ரியலைஸ் பண்ணேன். இதுக்கப்புறம் கேக் கட்டிங் வீடியோ வந்து என்னுடைய வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் யாரெல்லாம் நம்ம கேக்கு டேஸ்ட் பண்ணாங்க, அவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது, எவ்வளோ ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேலும் சிறப்புகள் அடைய ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணி என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அது மட்டும் இல்லாமல் கல்வி உதவித்தொகை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. தன்னோட எஜுகேஷனுக்கு சப்ஸ்டியூட்டே கிடையாது. there is no substitute for education. மற்ற எதற்கு வேணா சப்ஸ்டிடியூட் இருக்கலாம், பட் கல்விக்கு சப்ஸ்டிடியூஷனே கிடையாது. அதற்கான இந்த உதவித்தொகை உபகரணங்கள் வழங்கும் விழா இது. பெண்கள் பொது வாழ்க்கைக்கு வந்தால் கேலி பேசுகிறார்கள், பெண்கள் அரசியலுக்கு வந்தால் தவறாக பேசுகிறார்கள். ஏன் பெண்களின் வரவு அரசியலில் குறைவாக இருக்கிறது? 1000 ஆண்கள் கூடியிருக்கிற இடத்தில் 2-3 பெண்கள் இருந்தால் இந்த பேச்சு வரும். 1000 ஆண்கள் இருக்கிற இடத்தில் 1000 பெண்கள் இருந்தால் இந்த பேச்சு வராது. அப்படி விமர்சிக்க முடியாது.
மாதிரி இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டில் நம்மளையும் நம்பி நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நம்மளுடைய கஸ்டமருக்கு தான் வந்து நன்றி சொல்லணும். நான் ஆல்ரெடி நிறைய தேங்க்ஸ் சொல்லிட்டே இருந்தாலும் அஃபிஷியலாகவும் நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். எங்கள் மேலேயும் நீங்கள் நம்பிக்கை வச்சு இந்த ஆர்டர் நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி மேம் வந்து எங்களுக்கு ஒரு ஃபீட்பேக்கும் கொடுத்துருந்தாங்க. நான் அதையும் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் கேளுங்க. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் உங்களோட ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா வண்டர்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் வந்து ஒரு இமேஜினேஷனில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் வந்து கொடுத்துருந்தேன். பட் என்னோட இமேஜினேஷனோட தாண்டி அந்த கேக்கோட வந்து எங்கள் சார் வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாரு. அவரோட இத்தனை வருஷம் பர்த்டேல இந்த மாதிரி அவருக்கு ஒரு கேக் வந்து யாருமே ப்ரெசென்ட் பண்ணலை. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணி எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணாரு. அண்ட் உங்களுக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். நான் ஓரளவுக்கு டெக்கரேஷன் கேட்டேன், நீங்கள் அதை விட அதிகமாக சூப்பராக பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ மேம். அவருக்கு வந்து எவ்வளோ கிஃப்ட்ல இந்த கேக்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப வந்து சர்ப்ரைஸ் ஆயிட்டாரு. அண்ட் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீம் சார்பாக நாங்கள் கொடுத்ததுல அதுவும் இந்த கேக் வந்து நாங்கள் நிறைய விஷயம் கொடுத்துருக்கோம். பட் இந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணி வந்து ஒரு கேக் வந்து நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணதே கிடையாது. நாங்களும் ஹாப்பி, சார் ரொம்ப ரொம்ப ஹாப்பி, டபுள் ட்ரிபிள் மடங்கு ஹாப்பி. நான் உங்களுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ். ஈவன் சீஃப் கெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா திருவாமலன் சார், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்தியா சார்லாம் கூட வந்து பார்த்துட்டு சூப்பராக இருக்கு ஒர்க், யார் பண்ணி கொடுத்தாங்கல்ல எங்களை கேட்டாங்க. நாங்கள் சினி ஃபீல்டில் இருக்கோம், எங்களுக்கு கூட இவ்வளோ க்ரியேட்டிவிட்டி வந்து நாங்கள் அவ்வளோவா பிளான் பண்ணதில்லை. நீங்கள் பயங்கரமாக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம கேக் ஒர்க் பார்த்துட்டு அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ப்ரௌடாகவும் ஒரு பிளெஸ்ஸிங்காகவும் தான் இருந்தது. அதே மாதிரி நம்ம இவ்வளோ தூரம் ஒரு விஷயம் செய்கிறோம், இவ்வளோ தூரம் நம்மளுடைய பேக்கிங் ஜேர்னியை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போயிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட் என்னால் மட்டும் கிடையாது. இதுக்கு பின்னாடி வந்து என்னுடைய பேரண்ட்ஸ் சப்போர்ட் இருக்குது, என் சிஸ்டர்னுடைய சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுடைய கஸ்டமர்ஸ் தான். அவங்க வந்து ஓகே இவங்க கேக் தான் செய்கிறாங்க, ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க, இவங்க வச்சுட்டு போனா ஓகே அப்படின்னு இல்லாமல் ஒரு ஈவெண்ட்டுக்குமே போகும்போது ஒரு கஸ்டமர்ஸும் இருந்து சாப்பிட்டு போங்க, அங்கே வந்திருக்கிற ரிலேட்டிவ்ஸ் அண்ட் கெஸ்ட்டை எப்படி ட்ரீட் பண்ணுவாங்களோ அவ்வளோ வந்து ரொம்ப டேக் கேர் பண்ணுவாங்க. இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் தேங்க்ஸ் நன்றி அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் முடிஞ்சிடாது. ரொம்ப மனசார வந்து நான் எல்லாருக்குமே வந்து ரொம்பவே கிரேட்ஃபுல்லாக தான் இருக்கேன். அதே மாதிரி பார்த்துட்டு இருக்கிற ரெகுலர் வியூவர்ஸ் வந்து டில் 2019 இப்போ வரைக்குமே வந்து எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்து நிறைய பாசிட்டிவாக என்னை என்கரேஜ் பண்ணி நிறைய கமெண்ட் மூலிமா வந்து உங்களுடைய அன்பை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கீங்க. அது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி.